வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சோமரத்னவுக்கு உயிராபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு. கஜேந்திரகுமார் பகிரங்கம். நாட்டில் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். வாகனங்களின் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள மாற்றம். தடுக்கப்பட்ட கருத்து. நாடாளுமன்றில் கொந்தளித்த ஸ்ரீதரன். மகிந்தவை பழிவாங்கும் அரசாங்கம், மொட்டுக்கட்சி கடும் விசனம். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்சே சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். ஏற்கனவே செம்மணி பகுதியில் சுமார் 600 உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக அவர் வழங்கிய வாக்குமூலம் காணப்படுகிறது. செம்மணியில் சுமார் 300 பேரை தலையாட்டி மூலம் கொண்டுவரப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் சிறையில் உள்ள தனது கணவர் கொல்லப்பட்டதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அவரின் மனைவி ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன். எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்சே ஒரு குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகிறார். ஆகவே அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலையில் 185 முதல் 205 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று 160 முதல் 190 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த கண்டி பெரஹராவின் போது 1 கிலோ கொப்பரை 250 தொடக்கம் 350 வரை வாங்கப்பட்டது. இருப்பினும் இந்த முறை 1 கிலோ கொப்பரை 500 தொடக்கம் 600 வரையிலான விலையில் வாங்கப்பட்டுள்ளதாக தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார். முன்னதாக பொருட்கள் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்தால் வரும் மாதங்களில் வாகன இறக்குமதியை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதியமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்களில் வாகன வரிகள் மற்றும் வாகன கொள்வனவுக்கான கடன் வட்டி விகிதங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது. 5 ஆண்டுகளின் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு வாகன இறக்குமதிக்காக 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் திட்டத்துக்கு அமைய வாகன இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை விதிப்பது கடினம் என்றாலும் இறக்குமதியை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் உள்ளது. இதுவரை சுமார் 30,000 வாகனங்கள் தனியார் பயன்பாட்டுக்காக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக புதிய புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னவிற்கும் இடையில் சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீதரன் உரையாற்றிய போது சபாநாயகர் குறுக்கிட்டதனால் இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோபமடைந்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன், நான் கதைக்கும் போது இவ்வாறு தடுக்கக்கூடாது. நீங்கள் மற்ற உறுப்பினர்களுக்கு நேரம் வழங்குகின்றீர்கள். எனது 2வது வினாவை தடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதமுலனவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்திரணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்களுக்கு 1000 பிரச்சினைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.